வணக்கம். இப்போ எப்படின்னா, விஸ்வாமித்திரோட அறிவுரை தசரதன் ஏற்றுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி பார்க்குறாரு. முன்னாடி பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, கண்ணத்தோட ஓரத்தில் ஒரே வெள்ளை மயிர் தெரியுது. அவரோட கர்வம் எல்லாமே உடையுது அந்த இடத்துல. நமக்கு ஆன்மீக உலகத்துக்கு அழைப்பு வந்துருச்சு. நம்ம இந்த அரசாங்கத்தை ராமருக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணே அவனே உன் மகனுக்கு ஈந்து நீ பன்னிடம் தவம் புரியுது. காலம் பருவம் காலம் இது. உன் கண்ண மூலத்தின் கலர வந்தன மின்னென கருமை போய் வெளுத்தது ஊர் மயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அம்பர் சொல்கிறார். இதை ஏற்றுக்கொண்டு தசரதன் சுமந்திர முனிவர்கிட்டையும் வசிஷ்டர்கிட்டையும் பேசுகிறாங்க. ராமர் பட்டாபிஷேகத்திற்கான அறிவிப்பை ராமர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ராமர் ரொம்ப இன்ப வெள்ளத்துலலாம் மூழ்கலை. அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனாலும் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாது, நீங்கள் உயிரோடு இருக்கவரை நீங்கள் கேளுங்க, உங்களோட தொண்டனாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட தசரதன் மெய்த்திரி இருக்கும் அலங்கல் மார்பையும் தன் மார்போடு அளந்தான் தசரதன். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ராமரோட மார்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. மகாலட்சுமியோட கிருபையும் ராமரோட கிருபையும் சேர்ந்துவே கிடைக்கிறதுக்கு தசரதன் என்ன புண்ணியம் செஞ்சுருக்கானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கைகேயி ஒரு கேகை நாட்டை சேர்ந்தவள். ஆனால் கைகேயோட அம்மா எப்படிங்கிறத ஒரு நிகழ்வில் சொல்லுவாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா ஜீவராசிகள் பேசுறதுன்னு உங்களுக்கு புரியும். அப்போ அந்த ஜீவராசி பேசுறத நினைச்சு பார்த்து சிரிக்கிறாங்க. நேரமும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு. அப்போ அந்த அப்பா அவங்க அம்மா கைகையோட அம்மா கேட்பாங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அல்ல, அந்த 2 எறும்பும் பேசிட்டு தான் நான் கேட்டுட்டேன், அதனால சிரிக்கிறேன் அப்படின்னா. என்ன பேசிச்சு அப்படின்னு கேட்பாங்க. நான் அதை சொன்னேன்னா என் தலை சுக்கு நூறாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வை கொண்டவங்க தான் அவங்க அம்மா. அதனால் கைகேயி அந்த வரத்தை கேட்கறதுக்கான காரணமும் இதுதான்ங்கிற மாதிரி அர்த்தம் சொல்கிறாங்க. ஏன்னா கைகேயிக்கு ராமர் மீது மிகுந்த அன்பு கொண்டவள் தான். ஆனால் கூனி சொல்ல 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 கரப்பான் கல்லும் தெரியுங்கிற மாதிரி இமயமலை உச்சியில் இருந்த கைகேயி அதாள பாகத்தில் இறங்கி 2 வரங்கள் கேட்கறதுக்கு ஒத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா, தேவர்கள் கூட பயப்படுவாங்க, ஐயோ இவங்க கேட்காம விட்டாங்கன்னா ராவனோட வதம் நடக்காதே அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் கைகேயி கேட்கறதுக்காக ஆயத்தமாவாங்க. ஏன்னா சம்ராசுர யுகத்தில் பார்த்தீங்கன்னா, யுத்தத்தில் தசரதனோட உயிரை காப்பாற்றிருப்பாங்க கைகேயி. அதுக்கு பதிலாக 2 வரங்கள் தருவதாக தசரதனும் சொல்லியிருப்பாங்க. அந்த 2 வரத்தையும் இப்போ கேட்க போறாரு. கேட்கும்போது ஒரு வரம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ராமர் மீது ஆணையாக எனக்கு தரணும்னு சொல்லிடுறாங்க முதலையே. ஏன்னா தசரதனுக்கு தன்னோட உயிரை விட ராமன் மீதான பக்தி அதிகமாக இருக்கும். அப்போ ராமன் மீது ஆணைன்னு சொன்னதுக்கப்புறம் தசரதனால் தடுக்க முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன வரத்தில் ஒன்று பரதன் ஆடாளனும், இன்னொன்று 14 வருடங்கள் ராமன் காடாளனும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேகம் அடங்கிய வேலம் என்ன வீழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரி யானை மாதிரி இருந்த தசரதன் கைகேயை மான் மயிலாக பார்த்தவங்க ஒரு பாம்பு மாதிரி மாறி கொத்திட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க கீழே விழுந்து அழுகிறாரு தசரதன். அதுக்கப்புறம் நான் உன்னோட கணவனா கேட்கல, என்னோட கிரீடத்தை இறக்கி வச்சு 56 மக்களோட தேசத்தின் பிரதிநிதியாக கேட்குறேன். தயவுசெய்து இந்த வரத்தை கேட்டினா உனக்கு பழி சேரும், தயவுசெய்து கேட்காத அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கைகேயி கேட்க மாட்டாங்க, அழுது ஆர்ப்பரிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஈந்தேன் வரங்கள் 2ஐயும் நீ பழி வெள்ளத்தில் நீந்து வாய்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வரத்தையும் கொடுத்துட்றாங்க. அப்போ ராமர் வர்றாரு. ராமர் வரும்போது கைகேயி தடுக்கிறாங்க, நீ இனிமேல் உள்ளே போகக்கூடாது, உங்கள் அப்பா என்கிட்ட ஒரு 2 விஷயத்த சொல்லியிருக்காரு, நான் சொல்லட்டுமா இல்லை உங்கள் அப்பா சொல்லட்டுமான்னு கேட்பாரு. எனக்கு அப்பாவும் நீங்கள் தாயும் நீங்கள் தான், நீங்களே சொல்லுங்கள், எனக்கு 2 பேருமே முக்கியம் தான் அப்படி சொல்கிறாங்க. தந்தையும் தாயும் நீரே உன் தலை நின்று நான் பணிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே 2 வரம் நான் கேட்டிருக்கேன். ஒரு வரம் பரதன் நாடாளனும், இன்னொரு வரம் நீ காடாளனும் கேட்டிருக்கேன், அவங்க அப்பா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருப்பி போய் அப்பாவை பார்த்தா அவர் ரொம்ப உடஞ்சு போயிடுவாருன்னு சொல்லிட்டு ராமர் அவர் இருந்த இடத்த பக்கம் தாழ்ந்து இப்போ அப்பாவை பார்த்துட்டு கோசலையை பார்க்க வர்றாங்க. கோசலை சொல்கிறாரு, விஸ்வாவம்சத்தில் மூத்தவன் இருக்கு, இளையவன் நாடாளுறதுங்கிற ஒரு பாவத்தை தவிர வேறு எதுவுமே எனக்கு தப்பாக தெரியல, பரதனை நாடாளட்டும்ங்கிறாங்க. மாற்றான் தாயாக இருந்தாலும் அதே பாசத்தை, ராமன் மீது உள்ள பாசத்தையே பரதனுக்கும் கொடுப்பார்கள். அதனால கௌசல்யா சுப்ரஜா அப்படிங்கிற பாடலும் வந்தது. இப்போ சுமத்திரையிட்ட லக்ஷ்மணர் கோவமா சொல்லுவார், யாரோ வரம் கேட்டார்களாம், யாரோ தந்தார்களாம், அதை யாரோ ஏற்றுக்கொண்டார்களாம் அப்படின்னு சொல்கிறார் சுமத்திரையிட்ட லக்ஷ்மணர். அப்போ லக்ஷ்மணர் சொல்கிறாரு, அந்த வரத்தை கொடுக்கும்போது கூட ராமண்ணாவோட முகம் சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை போல புன்னகை தவழ்ந்த மலராகவே இருந்ததுமா, ஆனால் என்னால் அந்த கோபத்தை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுமத்திரை சொல்கிறாங்க, நீ ராமருக்கு தொண்டு செய்யும் தொண்டனாக செல், மகனாக தம்பியாக செல்லாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்ட லக்ஷ்மணரும் ராமண்ணா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சீத்தை நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீத்தை கிட்ட சொல்கிறாங்க, இல்லை அது வெண்காடு, வெப்பம் மிகுந்த காடு, அதோட நீ வராத, உன்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அதோட என்ன நினைப்பார் அப்படின்னு கேட்பாங்க. உங்களை விட்டுட்டு என்னால் இங்கே இருக்கவே முடியாது, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மணரும் சொல்கிறாரு,
தண்ணீர் இருக்க வரை தான் நிலம் இருக்கும், நிலம் இருக்க வரை தான் மீனும் உயிரோடு இருக்கும். அதனால் நீங்களாம் இருக்கும்போது தான் எங்களால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ம விதி யாரை விட்டது அப்படின்னு சொல்லி ராமரும் ஏற்றுக்கொள்கிறார். அதனால் சீதாதேவியும் மறுத்து பேசினா பெருசாக பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும் வளருங்கிறதுக்காக ராமரும் அதை ஏற்றுக்கொண்டு மூவருமே கானகம் செல்றதுக்காக கைகேயி கிட்ட போய் கானக உடையை வாங்கி கொண்டு அதை போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு சுமத்திரர் தேரில் 3 பேருமே உட்கார்ந்து கானகம் செல்கிறார்கள் மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே. நன்றி.